அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி டேட்டு ஜூலை 11, 2024. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் செல்லிங் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துச்சு. ஆல்கோ ட்ரேடிங் தான். நான் ஃபுல் டைம் ஆல்கோ ட்ரேடிங் தான் பண்ணுறேன். 8 lakhs கேபிட்டல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் ஆர்டர் எடுத்துச்சு. நமக்கு ஒரு 11:57 சம்திங்கில் ஆர்டர் எடுத்துச்சு. எடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டாப் லாஸ் கண்ட்டு. மார்னிங்கில் வந்து நம்ம ஆர்டர் ட்ரிகர் பண்ணலான்னு பார்த்தா மார்னிங்லேயும் ரொம்ப ஹை வாலட்டைலாக இருக்குது நிஃப்டி. இப்போலாம் சடன் டவுன் ட்ரெண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நம்ம லேட் என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஆல்கோவில் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிடுச்சு. எம்டிஎம் லாஸ் பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் போணுச்சு. போயிட்டு லாஸ்ட்டாக நமக்கு ப்ராஃபிட்டு 10,000 வரைக்கும் போணுச்சு. வாங்க இதை பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 16 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 16 பொசிஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ட்ரேட் புக்கில் பார்க்கலாம். ஒரு 35 என்ட்ரிஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இன்ட்ராடே தான், எதுவும் ஹோல்டிங்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸில் பார்த்தா தெரியும், 4,460 ரூபா கிட்ட அந்த மைனஸில் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு லெக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம், 24,300 PE எடுத்துருந்துச்சு. அது மட்டுமே அந்த ஸ்டாப் லாஸ் அடித்தப்போ ஒரு 20,000 லாஸு. வித்தின் 5 minutesல 20,000 லாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் எம்டிஎம் வந்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ரூபா தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கால் சைடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆணுச்சு. ஸோ 10,000 போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா 4,460 ரூபாவில் முடிஞ்சிச்சு. இதில் இன்னும் ஒரு லெக்கு மட்டும் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. அது காரணம் என்னென்னா, இது 5 பைசாவாக ஆகிடுச்சு. ஸோ அந்த லெக்கை வந்து யாரும் செல்ல லெக்காக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா அது பையிங் எடுத்தது, ஹெட்ஜிங் தான். செல்லிங் ப்ளேஸ் ஆனோன்னா அதை வாங்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை இருக்குது. சரி, ஓகே, அலைஸ் ப்ளூ வந்து க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அது ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எந்த இஷ்யூவும் வராது. இது கேபிட்டல் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டோட்டல் 8 lakh யூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஒரு 4,900 சம்திங் மைனஸில் இருக்குது, இன்க்ளூடிங் ப்ரோக்கரேஜோட. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த மந்தில் நம்ம ஓவரால் ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். இந்த மந்தில் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.